உங்களுக்கு காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் எஃபெக்டிவா இல்ல நீங்க இருக்குது. பண்ணி உங்களுக்கு புரியுது இல்லையா? புரியுது சார். ஒரே ஒரு கொஸ்டின். அந்த ஸ்க்ரீன் வந்து உடனே ஒண்ணு கேட்கலாம்னு நெனச்சேன். டிசேபிள் ஷேர்ன்னு வருது. ஒரே நிமிஷம் நான் ஷேர் பண்ணுறேன். ம். உங்களுக்கு ம். டிசேபிள்டா இருக்கா? நீங்க கொடுங்க, அப்ரூவ் பண்ணுவாரு. ஓகே. அவங்க ரிக்வஸ்ட் கொடுங்க. குடுத்துருக்கேன் சார். நீங்க தான் உங்க சைடு வென் ஐ கிளிக் ஷேர். அப்ரூவ் பண்ணுமா? ம்ஹ்ம். அப்ரூவ் பண்ணட்டும், இருங்க இந்த பையன்கிட்ட தான். ஓகே சார். ஓகேவா? ஓகே இப்போ சார். பண்ணுங்க. ஓகே இப்ப சார். ஓகே சார். ஓகே. So, able to see my screen, sir? ஏ So, yeah. Um, okay, one second. Hold on. Where is the screen? Okay. Okay. So, நான் டிரான்சாக்ஷன் முடிச்சேன் சார். லைக் இப்போ இம்மீடியட்டா இப்ப கண்ட்ரோல் எஃப் போட்டா இங்க தான் ரிசீவபிள்னு வருது. இந்த மெனுலாம் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா சார்? கண்ட்ரோல் எஃப் போட்டா இங்க வருது ரிசீவபிள்னு. மெனுல சேஞ்ச் பண்ணலாம். அது நம்ம ஜிஎல் ஆரம்பிக்கும் போது பார்ப்போம். ஸோ இத வந்து இங்க போயிடுது இந்த கர்சரு. எந்த என்டர் கர்சர்? அடிச்சாலும் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. எகைன் ஐ வில் கோ இப்படிதான் போ வேண்டியது இருக்கு. இல்ல இதை நீங்க ஸோ ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாவா ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிடுங்க. நீங்க அங்க ஏன் போய் அது நம்ம ஓப்பன் பண்ணா இட் வில் டேக் டைம். ஆக்சுவலி இது டபுள் கிளிக் தானே சார் ஓப்பனு. நான் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. இல்ல இதுக்கும் நம்ம இது ஃபங்க்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இது எல்லாமே டெக்னிக்கல் டிபிஏ ஒர்க்கு. நீங்க யா வந்து யா. இதை சிங்கிள் கிளிக் பண்ணி உள்ள போடும். எனிதிங் பட் நீங்க இது வந்து ரிசீவபிள்னு பார்க்க கூடாது. மேல ப்ராஜெக்ட்ஸோ எதுவோ ஆரக்கிள் ஃபார்ம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் ஓகே. ரெஸ்பான்சிபிள் நீங்க கொடுத்துக்கலாம். ஓ! ஓகே. ஓகே. ஏதாவது ஒண்ணு ஓபன் பண்ணுங்க சொல்றேன். எது ஓப்பன் பண்ணாலும் சார் இட் அப்ரூவல்லாம் வில் வேண்டாம். டேக். இது போங்க. ஆ. அப்ரூவல்லாம் வெப் பேஜ் வந்துரும். அசெட் போங்க. ம். அசெட்ஸ் மிஷன் ஆபரேஷன் கீழ. அசெட்ஸா? ஓகே. ஓ! ஓகே. இங்க பாருங்க வெப் பேஜ் போயிடும். ஜாவா போகுது இது. சரி நான் எந்தலயே ஷேர் ஓகே. பண்றேன். ஓகே. இல்ல நான் போயிட்டேன் சார். ஓகே. ஒன் செகண்ட் ஹோல்ட் ஆன். ம். அசெட்டா? அசெட் விசன் ஆ. ஆப்பரேஷன்ஸ். அல்ல கீழே என்கொயரி போங்க. என்குயரி. ஓகே. அது இருக்க மேல என்கொயரி. அசெட் கீழே இருக்கு பாரு. கீழே கீழே கீழே. கிரியேட் அக்கவுண்டிங் என்குயரி. ஓகே. என்கொயரி. அதுல கிளிக் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஜாவா பேஜ் வராது, வெப் பேஜ். ஸோ இது ஓ! ஜாவா ஓப்பன் ஆகுது இல்லையா? ஓகே சார். இதுக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு சார். ரிசீவபிள் பண்ணிட்டேன் நான் ஆக்சுவலி. ஓகே. இதை ஓகே, க்ளோஸ் ஓகே. பண்ணுங்க. இந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணிட்டு சேஞ்ச் ம். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, பிளாக் கேப், அதுல போய் நீங்க ரிசீவபிள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. மேல மேல டாப்ல ரிசீவபிள் இது பிளாக் கேப் ஓ! லெஃப்ட்ல. சாரி. இங்க தானே சார்? ஃபைல் ஓப்பனா? இங்க இங்க அந்த பிளாக் கேப் மாதிரி இருக்கு பாருங்க, பிளாக்கா. திஸ் ஒன். அதான் ஸ்விட்ச் ஸ்விட்ச் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ரெஸ்பான்சிபிலிட்டி. வருது இல்ல, ஓகே. அதுல ஓ! அடிங்க யா. ரிசீவபிள். ஓ! ஓகே, ஓகே. ஓகே சார். இதுல போய் நீங்க என்ன இது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ள போயிடணும். ஓகே சார். ஆர்இசி நான் வெயிட். பர்சன்டேஜ் போட்டா வரும். ஸோ இதில் நீங்க விஷன் ஆபரேஷன் ரிசீவபிள் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே சரியா? சார். ஓகே சார். ஓகே சார். சரி ம். ஓகே. நான் ஷேர் பண்ணவா? 1 மினிட் சார். ஓகேவா? ஓகே. 1 மினிட் சார். ஓகே. போயிட்டு நான் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ம். ம். பட் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போயிட்டு என்னோட நியூ கஸ்டமர் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். ஆ, சேவ் ஆச்சு. நெக்ஸ்ட் அதோட இருக்கு சார். ரெசிப்ட் நம்ம பார்க்கணும். இதுவரையிலும் பண்ணியிருக்கேன். ஓகே சார். ஓகே ஸ்டாப் ஷேரிங் சார். ஓகே ஷேர். ஓகே. நீங்க நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். எகைன் யூ ஜாயின். ஓகே. ஓகே ஓகே ஏற்கனவே இருக்கிறது இருக்கு இல்லையா? ம்ஹ்ம். ஓகே பட் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். ஆரக்கிள் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? எஸ் சார். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா
டிரான்சாக்ஷன். ஸோ டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்த்தோம். அடுத்து ரெசிப்ட். ரெசிப்ட்ல என்னென்ன ஸ்டேஜ், இது ரெண்டுமே பார்த்தோம். இதுதான் உங்களுக்கு மேஜர் ஏஆர்ல. சரியா? ஓகே சார். ஸோ சின்ன சின்ன டாபிக்ஸ் இது சம்பந்தமா வரும், ஒன் பை ஒன் பார்ப்போம். டிரான்சாக்ஷன் பேட்சஸ், நத்திங் பட் அதே டிரான்சாக்ஷன் தான், ஒரு நேம் கொடுக்குறீங்க டிரான்சாக்ஷனுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நான் என்னோட நேம்ல ஒரு பேட்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேவ் அ கண்ட்ரோல். ஓகே, இங்க பாருங்க, இது வரைக்கும் ஓப்பனா இருக்கு. இது 2018 ஏப்ரல் 2018 கரண்ட் டேட். ஓகே, இது வரைக்கும் தான் நாங்க ஓபன் பண்ணிருக்கோம், ஜூன் 2018. அதுக்கு தான் இப்ப பாருங்க, இதுல கவுண்ட் வந்து 10 இன்வாய்ஸ் 1 lakh கொடுக்குறேன். ஸோ இந்த பேட்சுக்குள்ள இந்த டிரான்சாக்ஷன் இருக்கும். இந்த பாருங்க, அதே டிரான்சாக்ஷன் தான். ஓகே, அந்த பேட்சுக்குள்ள இது இருக்கும், அவ்வளவுதான். அதான் வித்தியாசம். ஓகேங்களா? சேம் ஒரு பேட்ச். இதே மாதிரி ஜேர்னல்லயும் இருக்கு, ஏபிலயும் இருக்கு, எல்லா இடத்துலயுமே ஒரு பேட்ச்னுவாங்க. எஃப்ஏல மாஸ் அலோகேஷன் சொல்லுவாங்க. ஸோ பேட்ச் முடிய முடிய அங்க வந்து இதாயிக்கும், சேவ் ஆயிக்கும். ஓகே, ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இப்போ நான் இதை க்ளோஸ் பண்றேன். பாருங்க, இங்க கவுண்ட் 10. ஸோ ஒரு இன்வாய்ஸ் ஆக்சுவலா பண்ணியிருக்கேன், அது 100. ஓகே, ரிமைனிங் 9 இருக்கு. இவ்வளவு வேல்யூ இதுல இருக்கு. ஒரு கண்ட்ரோலுக்காக நம்ம வச்சுக்கிறது இது, அவ்வளவுதான். ஸோ query பண்ற இந்த பேட்ச்னா எனி டைம் நான் query பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்க போய் மறுபடியும் டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பேட்சுக்கு இவ்வளவு லிமிட் கொடுத்துட்டேன், அதுக்காக தான், வேற ஒன்றும் ஸ்பெஷாலிட்டி ஒன்று. சரியா? ஓகே சார். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பார்த்துட்டோம். பேட்ச் சம்மரி, டிரான்சாக்ஷன் எல்லாம் query பண்றது. கிரெடிட் டிரான்சாக்ஷன். கிரெடிட் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம பண்ண இன்வாய்ஸ் நம்பர், டிரான்சாக்ஷன் டேட், டைப், பேட்ச். ஸோ இப்போ பண்ண பேட்ச் பேர் என்ன விட்டோம்? பிபிஐ பேட்ச்னு போட்டோம் இல்லையா? ஸோ நான் ஃபைண்ட் பண்றேன். ஸோ ஓகே, ஸோ இந்த பேட்ச்ல உள்ள ஒரு இன்வாய்ஸ் வந்திருக்கு 100. ஸோ என்னோட இன்வாய்ஸ் வேல்யூ 100. ஓகே, கிரெடிட் டிரான்சாக்ஷன் அது ஆட்டோமேட்டிக்கா இதுல கிரெடிட் மெமோ கிரியேட் பண்ண போறேன் நான். ஓகே, நம்பர் பாருங்க, சிஸ்டமே ஜெனரேட் பண்ணிருக்கு. ஓகே, நான் கொடுக்கல. 500,895. ஓகேவா? டிரான்சாக்ஷன் நம்பர். ஸோ கிரெடிட் மெமோ டைப் அதுவே கிரியேட் பண்ணிருக்கு, டேட் கொடுத்துருக்கு இது. ஓகே சார். ஓகே, அந்த இன்வாய்ஸ்க்கு நம்ம எந்த டேட் கொடுத்தோம்? 2018. பாருங்க, 30th June 2018 பண்ணதால பழைய டேட் போகாது. ஏன்னா இன்வாய்ஸே 30th June 2018 தான் பண்ணிருக்கோம். கரெக்டா? சோ கிரெடிட் மெமோ அதுக்கு அப்புறமா தான் இருக்கணும், ஆர் சேம் டேட். கரெக்டா? ஓகே சார். அதனால அந்த டேட் போட்டிருக்கேன். ரீசன் கேக்குது, எதுக்காக நீங்க கேன்சல் பண்ண போறீங்கன்னா, எல்லோவில இருக்கிறத எடுத்துக்கலாம். ஏதாவது கேன்சல் பண்றேன், எனக்கு டிஸ்கவுண்ட் இல்ல ஏதாவது ஃப்ரீ ப்ராடக்டா வேணும், என்ன ஆப்ஷன்னாலும் நீங்க கொடுத்துக்கிறீங்க. கொடுத்துட்டு சேவ் பண்றீங்க, கண்ட்ரோல் எஸ். சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணோடனே இங்க பாருங்க, அதுவே அந்த லைன் கிரியேட் ஆயிடுது. இந்த கம்ப்ளீட் பட்டனை பிரஸ் பண்றேன். ஓகே சார். அட்லீஸ்ட் ஒன் லைன் ஐட்டம் டு கிரியேட். மோஸ்ட் ஆஃப் இதுக்கு இப்படிதான் சார் வருது, லைக் we have to create at least. ஆமா, ஏதாவது மிஸ் பண்ணா நமக்கு இது பண்ணும் இல்லையா? அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பாருங்க. ஓகே சார். அங்க 10 குவாண்டிட்டி பண்ணேன், நான் 9 குவாண்டிட்டி கொடுக்குறேன் பாருங்க. யூ cannot increase the balance of the transaction. ஓகே சார். ஏன் சொல்லுதுன்னு சொல்லுங்க. கிரெடிட் மெமோ நெகட்டிவ், நான் மைனஸ் கொடுத்தேன். சரியா? அதனாலதான் அந்த எரர் வருது. இந்த எரர்லாம் வரும்போது நீங்க தனியா ஒரு நோட் எடுத்து வச்சுக்கணும், எதனால வருது, என்ன சொல்யூஷன். சோ நெகட்டிவ்ல வந்து மைனஸ்ல இருக்கு. ஓகே, ஆமா, இங்க பாருங்க, கிரெடிட் மெமோ லெஃப்ட்ல 90 வேல்யூ 9 குவாண்டிட்டி மைனஸ், ஒரிஜினல் 10 குவாண்டிட்டி, பேலன்ஸ் இன்னும் 10 இருக்கு. அதுல நான் 9 தான் பண்றேன். ஓகே, கிளிக் ஆன் கம்ப்ளீட். நம்பர் ஞாபகம் வச்சுக்கோ. கம்ப்ளீட் டிக் மார்க் ஆயிடுச்சு. அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 500,895. ஓகே, அது மறுபடியும் டிரான்சாக்ஷன் போய் இந்த டார்ச் இதுல போய் பண்ணலாம்.
டிரான்சாக்ஷன் நம்பர் ரைட் சைடு அதுல போயிட்டு அந்த நம்பரை கொடுக்குறேன். ஃபைன். அங்க நான் பண்ணது 2 ஸ்டெப் தான். ஆனா பாருங்க அப்படியே கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே. இங்க வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதான் கிரெடிட் மெமோ கிரியேட் பண்ற ஒரு டைப். ஓகே. சோ இதே மாதிரி இங்க நீங்க எல்லாமே பாத்துக்கலாம். கிரெடிட் மெமோ. சரிங்களா? எஸ் சார். இது கிரெடிட் மெமோ. அந்த நம்ம டைரக்டா இதுலயே நம்ம பண்ண தெரியுமா டிரான்சாக்ஷன். அது வந்து டைரக்டா கிரியேட் பண்றது, எந்த ரெஃபரன்ஸும் இல்லாம. இது வந்து இருக்கிற இன்வாய்ஸ் மேல டைரக்டா கிரியேட் பண்றோம். ஓகே, அதான் கிரெடிட் டிரான்சாக்ஷன். அடுத்து காப்பி. இப்ப நான் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணேன். ஓகே. நம்பர் ஆஃப் டேஸ், பிபிஏ நம்பர் ஆஃப் ஒரு இன்வாய்ஸை நீங்க எத்தனை டைம் வேணா காப்பி பண்ணலாம். 1 கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை நாள் வேணும் எனக்கு? 60 நாள் அந்த இன்வாய்ஸை டெய்லி காப்பி பண்ணணும். அந்த இன்வாய்ஸ் நம்பர் கேக்குது. ஓகே. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட். ஓகே. எப்படி வருது? So invoice bill date percentage something. ஆக்சுவலா சோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் வந்துருச்சு இல்லையா? ஆமா சார். ஓகே, அப்படியே ஃபாலோ பண்றேன் சார். ஒன் மோர் திங் சார், உங்க டாக்குமெண்ட் இருக்குல்ல சார், அதுல வந்து அந்த பிராக்டிக்கல் எக்ஸாம் யூசர் கிரியேஷன் அதெல்லாம் இருக்கு சார். இந்த இது எங்க இருக்குன்னு தெரியல சார். அதுதான் உங்ககிட்ட இது ரிசீவபிள்ல போயிடணும் நேரா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூஸ்க்கு அதை நான் சொல்லி தரேன். உங்களுக்குன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்றோம். நம்ம ரிசீவபிள்ல இருக்கோம். ஓகே சார். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்குன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையானது இல்ல சார். ஓகே ஓகே, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏஆர்னால நம்ம ஏஆர் வந்துட்டோம். நான் சொல்லி தரேன். சோ பாத்தீங்கன்னா இல்ல சார், ஏஆர் டாக்குமெண்ட்ல நீங்க சொன்னீங்கல பிராக்டிகல் எக்ஸாம்பிள் இருக்கு உங்க டாக்குமெண்ட்ல, அது வந்து எந்த ஸ்டெப்ல இருந்து எனக்கு தெரியல சார். அது நம்ம மட்டும் பாக்குறத நீங்க டைரக்டா கண்ட்ரோல் எஃப் போட்டு பாருங்க. அதெல்லாம் இன்வாய்ஸ் டிரான்சாக்ஷன் கிரியேஷன் அவன் மாத்தி மாத்தி கொடுத்திருப்பான். நம்ம நேவிகேஷன் வச்சே போறோம். ஓகே, அதுல கீழ இருக்கும் டிரான்சாக்ஷன், கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ. லாஸ்ட்ல நம்ம எல்லாமே கவர் பண்ணிருப்போம். நான் உங்களுக்கு ரன் த்ரூ பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஓகே சார். ஓகே சார். சோ இந்த டிரான்சாக்ஷன் 12/0/24. ஓகே, இந்த டிரான்சாக்ஷனை இதோ பாருங்க. எத்தனை வாட்டி காப்பி பண்ணும் ஒரு நாளைக்கு கேக்குது சார். ஒரு நாளைக்கு நான் ஒரு வாட்டி காப்பி பண்ணணும். எத்தனை நாளைக்கு? 60 நாளைக்கு காப்பி பண்ணணும்னு சொல்றேன். சரியா? டேட்டு 2012/31 அடுத்த நாள்ல இருந்து இது காப்பி பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் சேவ் கொடுக்குறேன். சரியா? நம்பர் ஆஃப் டேஸ் 1, எத்தனை டைம்? 60 தடவை. கண்ட்ரோல் எஸ். இங்க பாருங்க, டிரான்சாக்ஷன் நம்பர் பாருங்க ஒன்னொன்னா ஏறிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அதுவே பாருங்க டேட் ஜனவரி 1, 2, 3, 4, 5, 6 60 days. நான் 60 டைம் காப்பி பண்ண சொல்லியிருக்கேன் ஒரு நாளைக்கு, ஒரு நாள் கேப்ல. ஓகே ஓகே, காப்பி ஆயிடுச்சு. இப்ப நான் ஒரே ஒரு இன்வாய்ஸ் நம்பர் எடுத்து கொரி பண்ணி காமிக்கிறேன். இதான் இன்வாய்ஸ் காப்பி. நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அங்க டாக்ஸ் மாறும் நாளாக இல்ல டிஸ்கவுண்ட் இருக்கும். சரியா? இங்க பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகல. நீங்க போய் மாத்திக்கலாம். ஏதாவது மாத்தணும்னா இந்த இன்வாய்ஸ் நான் போறேன். இத பாருங்க, நம்ம கொடுத்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. இப்ப நான் இந்த 1000 வந்து 900 மாத்துறேன். சேவ் பண்றேன். கம்ப்ளீட். நீங்க தான் கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒரு டிராஃப்ட். டைம் வந்து சொல்லுது GL date is not an open period. Okay. 18. 8. Okay. இது ஃபர்ஸ்ட் வாத்தி அந்த எரர் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு சேவ். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சா? கம்ப்ளீட். ஓகே சார். இப்பதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் ஆகாது. அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அப்படி ஆகுது. சரிங்களா? ஓகே சார். இது பண்ணிக்கலாம். அதுக்கு தான். ஓகேங்களா? எஸ் சார். சோ இது வந்து காப்பி டிரான்சாக்ஷன். அதோட பர்பஸ் நீங்க தியரியில பாத்துக்கோங்க டீடைலா.
ஓகே, ஓகே இதுல சார். உள்ளது ஓகே சார். எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து ரிசிப்ட் பாத்தீங்கன்னா ரிசிப்ட் பேட்சும் அதே தான். நம்ம இண்டிவிஜுவல் ம். ரிசிப்ட் போட்டோம் இல்லையா, ம்ஹ்ம். பேட்சுக்கு ஒரு நேம் கொடுப்போம், கவுண்ட். ஓகே, ம்ஹ்ம். ம்ஹ்ம். எல்லாமே இந்த ஜிஎல் டேட். நாங்க லேட்டஸ்ட் ஓபன் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு டேட் வரைக்கும் வந்துடும். ஓகே அதே சார். மாதிரி தான் கவுண்ட் 10. ம். ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து இதை பாருங்க, ம். ரிசிப்ட் குள்ள போயிட்டா ஒவ்வொரு ரிசிப்டா அடிக்கணும். இங்கேயே நீங்க ஓகே. கொடுத்துக்கலாம். ம். அப்படி டைரக்டா இது வரலன்னா நீங்க டேப் யூஸ் பண்ணுங்க, அந்த ஃபீல்டுக்கு வரும். ம். ம்ஹ்ம். இங்கேயே பாருங்க, இப்படியே ஒரே லைன்லயே சேவ் ஆயிடுச்சு. நீங்க அப்படியே லைனா இங்கேயே கூட கொடுத்துடலாம். ஓபன் பண்றேன். ம். பாருங்க, 1000 அன்ஐடென்டிஃபைட்ல ஆப்வியஸ்லி அங்கதான் இருக்கு. நம்ம கொடுக்கல இல்லையா கஸ்டமர் ம். நேம். ம். இதுவுமே வரமாட்டேங்க டைரக்டா கிளிக் பண்ணா. ஸோ நான் டேப் யூஸ் பண்றேன். ம்ஹ்ம். சம்டைம்ஸ் இது வந்து லோடு இது இல்லையா, அதோட இது அப்படி ம். இருக்கு. வேற சிஸ்டம்ல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. ஸோ இதான் ரிசிப்ட் பேட்சோட வேலை. அந்த ரிசிப்ட்ல என்ன பண்ணுவீங்களோ அதே தான். ஓகே, ஓகே சார். பாருங்க, ஒரு ரிசிப்ட் 1000 போட்டேன், மீதி வேல்யூ காட்டுது 9 ரிசிப்ட்டுக்கு. அது என்னென்ன ஓகே சார். ஸ்டேட்டஸ் காமிக்கும். ஓகே சார். அதான் பேட்ச்க்கும் பேட்ச் சம்மரி பார்த்துக்கலாம். ரிசிப்ட், ரிசிப்ட் சம்மரி, ஓகே. ரெமிட்டன்ஸ். ம். ரெமிட்டன்ஸ் மோஸ்ட்லி கலெக்ஷன் டீம் பண்ணுவாங்க இல்லையா, ரெமிட் ஆமா ஆயிடுச்சா சார். இல்லையா ம். ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா. ம்ஹ்ம். ம், இந்த டேட்ல இந்த ரிசிப்ட் கிளாஸ் எந்த பேங்க், ம். சிட்டி பேங்க் தான் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த ரிசிப்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க இது பண்ணிக்கலாம், அதை ம்ஹ்ம். எடுத்துக்கலாம். சரியா, ஓகே சார். ஓகே சார். ஜஸ்ட் இட் இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங். ஓகே. இது நம்ம நார்மலா யூஸ் பண்ண மாட்டோம், அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே வந்து உங்களுக்கு அது பேர் என்ன, எல்லாமே இஎஃப்டி தான் இப்போ அதிகம் இல்லையா. ஆமா ஓகே, சார். அதனால வந்து இந்த ப்ராசஸ் அவ்வளோ யூஸ் பண்றதில்ல. ஓகே, ரெமிட்டன்ஸ் சம்மரி. லாக் பாக்ஸ்னு தியரியில ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாக் ஓகே பாக்ஸ் சார். வந்து டெக்னிக்கல் டீம் தான் கிரியேட் பண்ணுவாங்க, நம்ம இன்புட் கொடுப்போம். இதெல்லாம் அவங்களோட இதுதான். அது என்ன ஓ. ப்ராசஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே டிரான்ஸ்மிஷன் சார். டேட்டா. இப்போ லாக் பாக்ஸ்னா இப்போ முன்னாடி வந்து ஒன்லி செக்ஸ் தான் இருந்தது இல்லையா நம்ம கிட்ட, ஒரு 15 இயர்ஸ் ம்ஹ்ம். பிஃபோர். ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அவ்வளவு ஃபேமஸ் இல்ல. செக்ஸ் தான், இப்போ ம். செக்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்ப சிட்டி ம். பேங்க் தான் ஃபர்ஸ்ட் பிபி இது இருந்தது இல்லையா, கிரெடிட் கார்டு. ம். ஸோ நான் வந்து இப்ப சென்னையில கிரெடிட் கார்டு வாங்குறேன், என் பேமெண்ட் பண்ணும்போது நான் கொல்கட்டால இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஓகே. நான் எனி டைம் நான் எங்கேயாவது பே பண்ணா, அப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னா நீங்களே பார்த்துட்டு, இந்த மால்ஸ், ஷாப் எல்லா இடத்துலயும் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, சிட்டி பேங்க் செக் கலெக்ஷன். கரெக்டா, ஓகே. ஓகே. நான் அங்க போய் டிராப் பண்ணிடுவேன். ஏதோ ஒரு காம ஓகே. அவங்க கேட்பேன், அவங்க இந்த இடத்துல இருக்குன்னாங்கன்னா நியரஸ்ட் இதுல போய் என் செக்கை போட்டுருவேன். ஸோ கலெக்ஷன் ஓகே. டீம் வந்து எடுத்துட்டு போய் எங்க பண்ணும், ம். கல்கட்டால பண்ணும். ஓகே. அங்க இருந்து இங்க பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஓகே அவங்க சார். கலெக்ஷன் சார்ஜ் பாயிண்ட் சம்திங் போடுவாங்க. ஏன்னா அப்போ இதெல்லாம் ஒரு சர்வீஸ் இருந்தது இல்லையா, ம். ம்ஹ்ம். ஒரு டீம் வச்சு பண்ணுவாங்க. கரெக்டா, இப்ப நீங்க ஓகே. எஸ்பிஐலே வேரியஸ் பிரான்ச்சஸ் பண்ணும்போது அப்பெல்லாம் சார்ஜ் உண்டு. இப்பதான் எல்லாமே நேஷனல் ஆக்கிட்டாங்க. கரெக்டா, ம். இந்த ஆமா சார். ஐஎஸ்டி இது மாதிரி. சோ இந்த லாக் பாக்ஸ் அதுதான், நீங்க அங்கங்க போறத வந்து எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும். நீங்க வந்து பிசினஸ்ல அங்கங்க பிரான்ச் வச்சுக்கணும்னு இல்லை. நான் சென்னையில தான் பிரான்ச் வச்சிருக்கேன் என்னோட கம்பெனி. பட் வேர்ல்டு ம். வைடு வரும்போது அந்தந்த பேங்க் மூலமா நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த கமிஷன் அவங்க எடுத்துப்பாங்க. அதான் லாக் பாக்ஸ். ஆட்டோமேட்டிக்கா ஓகே. வந்துடும். இது ஓகே வந்து சார். எங்கெங்க வருதோ இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி ரிசிப்ட் கொடுத்துரும். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் என்னன்னா, பேங்க்ல ம்ஹ்ம். இருந்து வருது இல்லையா ரிசிப்ட் சைடு எஸ் லைன்ஸ் சார். எல்லாம் இங்க கிரியேட் பண்ணி ரிசிப்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே, ஓகே. இது டெக்னிக்கல் டேர்ம் தான், நீங்க லாக் புரிஞ்சுக்கிட்டா பாக்ஸ். போதும். ஓகே சார். அடுத்து பாத்தீங்கன்னா there is a concept of netting. ம். நெட்டிங்ன்றது உங்களுக்கு தெரியும். நெட்டிங் என்னன்னா, இப்ப நம்ம ம். எதுல இருக்கோம், ரிசீவபிள்ல இருக்கும். ஓகே, ஓகே. ம். ரிசீவபிள்னா என்னன்னா, நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட மணி கலெக்ட் பண்றோம். இதே மாதிரி ஓகே சார். பேயபிள் இருக்கு. பேயபிள்ல ம். சேல் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். இப்ப ரெண்டுமே ஒண்ணா இருந்ததுன்னா, இப்ப நம்மளே ஒரு கஸ்டமர் இருக்காரு,
ஓகே, இஸ் ரன்னிங் அ ப்ரொவிஷன் ஸ்டோர். அவர்கிட்ட நம்ம டெய்லி நீட்ஸ்க்கெல்லாம் வாங்குறோம். அவருக்கு நம்ம சாஃப்ட்வேரும் இது போட்டு கொடுக்குறோம். அவர் சாஃப்ட்வேர் வச்சிருப்பார்ல ஷாப்ல, அது நம்ம செஞ்சு தர்றோம். மந்த்லி மெயின்டெனன்ஸ் பண்றோம், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ் பண்றோம், நம்மளும் அவருக்கு பில் பண்றோம், அவரும் நமக்கு பில் பண்றாரு. நம்ம ஸ்டாஃபுக்கான டீ சேலரி, அது இது ஸ்நாக்ஸ், அந்த இது எல்லாம் பண்றாரு. அப்போ பண்ணும்போது 2 பேரும் பே பண்ண மாட்டோம், பில்ஸ் அக்யூமுலேட் ஆகும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன பண்ணோம்னா நெட்டிங் பண்ணுவோம். அவரு நம்ம அவருக்கு எவ்வளவு தரணும், நம்ம வந்து ஒரு 1 lakh தரணும். ஓகே, அவரு நமக்கு அவரு எவ்வளவு தர வேண்டியதுன்னா 1,10,000 அப்படின்னா மந்த்லி ஒரு ஃபைனலா என்ட்ரி போடுவோம் நெட்டிங். அப்ப நெட் பண்ணி மீதி பேலன்ஸை கொடுக்கறது தான் நெட்டிங். சரிங்களா? அதுக்கு ஆரக்கிள் என்ன சொல்லுதுன்னா கிரியேட் ஒரு நெட்டிங் பேட்ச் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஒரு நெட்டிங் அக்ரிமெண்ட் கண்டிப்பா 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா கம்பெனின்றது ஒரு இண்டிவிஜுவலா பண்ற இது இல்ல. ஓகே, ஏபிலையும் வரும், ஏஆர்லயும் வரும். ஓகே சார். ஓகே, நான் எக்ஸிஸ்டிங் query பண்ணி காமிக்கிறேன். மோஸ்ட்லி வெப் பேஜ்ல நமக்கு வராது. ஓகே, மோஸ்ட்லி இந்த லோடு இதுல வந்து வெப் பேஜ் கொஞ்சம் எரர் எடுக்குது. ஏன்னா நம்ம வந்து இதுலயே லோட் பண்ணிருக்கோம் இல்லையா? எக்ஸிஸ்டிங் எதா இருக்கா பார்ப்போம். ஓகே சார். பேட்ச் நம்பர் ஓகே. இதுவும் இங்க கிரியேட் பண்ணல போல. ஓகே, நெட்டிங் அக்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் கேக்குது. மேபி we will try to create this. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ல நீங்க எல்லாமே பண்ணிடுவீங்க. பட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். யா சார், கான்செப்ட் புரியணும்ல சார். ஆமா, அதுக்கு தான் ஆரக்கிள் மெயின். சொல்லுங்க. இல்ல கான்செப்ட் புரிஞ்சா நமக்கு பண்றது ஈஸி தான் சார். ஒரு வாட்டி கான்செப்ட் புரிஞ்சா தானே யூஸ். இப்ப நெட்டிங் அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். எந்த பேங்க் மூலமா நெட்டிங் பண்ண போறீங்கன்னு கேக்குது. சோ ஐ செலக்ட் a பேங்க் நேம். சோ நெட்டிங் பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்ஷன் போனா ஆரக்கிள்ல பேமெண்ட் நம்ம காமிப்போம். அப்ப டம்மி பேங்க்னு சொல்லுவோம் நம்ம. டம்மி பேங்க்ல என்ட்ரி விழுந்துரும். ஏன்னா இல்லைன்னா பெண்டிங் காமிக்கும் இல்லையா? இப்ப நான் அவருக்கு பே பண்றேன் 1 இயர்ல நம்ம நெட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 வருஷமா ஒருத்தருக்கு நீங்க பணம் கொடுக்கலன்ற மாதிரி காமிக்கும். ஆடிட்ல கொஸ்டின் வரும், நம்ம பிசினஸ்லயும் பிளாக் மார்க் விழும் இல்லையா? அதுக்காக we create a bank called netting bank, APR netting. அந்த நெட்டிங் வந்து ஒரு டம்மி பேங்க். ஓகே சார். டம்மி பேங்க்ன்றது வந்து நீங்க கொடுக்குறீங்க ஒரு பேங்க், டம்மி பேங்க்னு கிரியேட் பண்ணுவோம், இல்ல நெட்டிங் பேங்க். அது வழியா உங்களுக்கு நான் என்ட்ரி போட்டுருவேன் பே பண்ண மாதிரி. சோ நீங்களும் 10,000 தரணும், நானும் 10,000 தரணும் போது என்ன ஆகும்னா அது நில் ஆயிடும் இல்லையா? ஆமா சார். அதான். ஸோ இப்போ இன்வாய்ஸ் டைப் கேட்குது. எந்தெந்த இன்வாய்ஸ்லாம் நீங்க நெட் பண்ண போறீங்க? ஸ்டாண்டர்ட், டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ, எந்த மாதிரி இதெல்லாம் ஆக்சுவலா நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணணும். ஓகே சார். இங்க நான் ஒன்னு மட்டும் செலக்ட் பண்றேன், ஸ்டாண்டர்ட் மட்டும். பட் நீங்க டெஸ்ட் பண்ணும்போது எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோ. ஓகே, ஏன்னா திடீர்னு நம்ம பொருள் நல்லா இல்லைன்னா திருப்பி தரதான் போறோம் இல்லையா? கரெக்டா? அதனால கிரெடிட் மெமோ கண்டிப்பாவே இருக்கும். ஓகே, சர்ச் பண்ணுவோம், பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. ஓகே, டிரான்சாக்ஷன் டைப் இதுல எதுவும் இன்பில்ட் வேல்யூ இல்ல. ஓகே, இங்க எதுவும் பண்ணல இது வரைக்கும். இருங்க, நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாக்குறேன்.
அது வச்சு நீங்க ஓகே ட்ரை சார். பண்ணுங்க, எல்லாம் கிரியேட் பண்ண வரும். இது வந்து ஓகே சார். சாம்பிள் இன்டர்ஃபேஸ் தான் இல்லையா? ம். நான் அங்க பெர்சன்டேஜ் போட சொல்லுது, இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருது பாருங்க. ஓகே. அதான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சிஸ்டம் பிஹேவ் பண்ணும். ஆமா சார். ஸோ நீங்க இதுதான் ஏன் வரலன்றதை அனலைஸ் பண்றதோட நம்ம பாட்டுக்கு பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஷார்டஸ்ட் வே கன்வர்ஷன். இப்போ 3 டைப்பும் ஆட் பண்றேன். இப்போ இங்க ஓகே. ஏதாவது டிரான்சாக்ஷன் டைப் இருக்கா பார்ப்போம். இங்க ஆட் பண்ண சொல்லுது. இப்போ டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோக்கு டிரான்சாக்ஷன் டைப் இங்க எதுவுமே இல்லை. நெட்டிங்ல அவங்க கிரியேட் பண்ணல, ஸோ அது வரமாட்டேங்குது. ஓகே. கொடுத்துடலாம். தியரியும் பாக்குறீங்கல்ல சைட் பை சைடு? சார் தியரியும் பாக்குறீங்கல்ல? தியரி ஆமா. அதுதான் உங்கள்ட்ட இன்னைக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர்ல ஒரு கொஸ்டின் இருக்கு சார். அப்படியா? சரி, ஓகே. ஆமா. ஓகே, இத நான் பார்த்தேன். பாருங்க. நம்ம ம். நெட்டிங் ஓகே சார். நான் ஒரே உங்களோட ஒரு இதுல தடவ ஒருவேளை வரலாம், இங்க அது லோட் ஆகல. வரலாம் உங்களோட சார். லோட் நான் ட்ரை பண்ணிருக்கீங்களா? பண்ணி பார்க்குறேன். அந்த சிஸ்டம்ல இருக்கும் கண்டிப்பா. ஓகே, நெட்டிங் அக்ரிமெண்ட் ட்ரை நெட்டிங். பண்றேன் சார். ஓகே, சோ கஸ்டமர் கிரியேஷன் பாத்தீங்களா? ஆமா சார். ஓகே, நியூ கஸ்டமர் கிரியேஷன். யா. சோ ஒரு புது கஸ்டமர் நான் தியரியில கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஆமா சார். புது கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து குட் ஆர் பேட் ஆர் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஆமா சார். குட் கஸ்டமரா பேட் கஸ்டமரா அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இத பாருங்க, ஆவரேஜ் கஸ்டமர். ஒரு இப்போ பாருங்க, ஒரு ஆவரேஜ் கஸ்டமருக்கு ஆவரேஜ் கிரெடிட் ரேட்டிங் எப்படி இருக்கு பாருங்க. கிரேஸ் டேஸ் 2 தான் கொடுக்குறோம் நம்ம. 30 டேஸ் நெட். அதை அவர் பே பண்ணலன்னா 2 டேஸ் கிரேஸ் டே. டாலரன்ஸ் லிமிட் 5. இந்த பாருங்க, கிரெடிட் செக் இருக்கு. கிரெடிட் செக்ல 5% டாலரன்ஸ். இப்போ அவருக்கு 1 லேக்னா 5% வந்து எவ்வளவு வருது? 5000 வருது. பிளஸ் ஆர் மைனஸ் 5000 அவரோட கிரெடிட் செக். அதுக்கு மேல நம்ம பில்லு தாண்டாது, சிஸ்டம் அலோவ் பண்ணாது அவருக்கு. ஓகே, இதோ பாருங்க, டன்னிங் ஸ்டேட்மெண்ட்னா அவர் பே பண்ணலன்னா அந்த 25th அவர் எவ்ரி மந்த் ஆட்டோமேட்டிக்கா மெயில் அவருக்கு ஜெனரேட் ஆயிடும். ஓகே சார். லேட் சார்ஜ் ப்ரொஃபைல், ஓவர் டியூ டிரான்சாக்ஷன்னா பாருங்க, ரிசிப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ப்ரொஃபைல் கிளாஸ் அமௌண்ட் இங்க கொடுத்துருக்கோம். அந்த அமௌண்ட் சிஐடி கரன்சில இவ்வளவு அமௌண்ட் லிமிட். கனடியன் கரன்சி ஓகே. யூரோ கரன்சில லிமிட், ஜிபிபி லிமிட். அவர்கிட்ட என்னென்ன கரன்சி பிசினஸ் பண்றோமோ எல்லாமே நீங்க டிஃபைன் பண்ணணும். ஓகே, காமனா ஆவரேஜ் கஸ்டமருக்கு இது நம்ம வச்சிருக்கோம். ஓகே, இது வந்து ப்ரொஃபைல் கிளாஸ். ஓகே. கஸ்டமர் கிரியேட் பண்றோம்னா கஸ்டமர் இங்க போயிட்டு இதுவே வெப் பேஜ் தான். ஓகே. இதே பார்ப்போம், இருக்கிறத கொரி பண்ணி பார்ப்போம். நீங்க ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல ஏஸ் கஸ்டமரா அது பேரு. ஓகே, ஏஸ் கம்யூனிகேஷன் ஒரு இதை கொரிய எடுத்திருக்கேன். அந்த கஸ்டமர் பார்ப்போம் என்னென்ன ஃபில் பண்ணணும். ஓகே சார். ஓகே, ஸோ ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்போ ஒரு அட்ரஸ் கொடுக்குறோம். ஸோ இதுல தான் பில் டு ஷிப் டு வருது உங்களுக்கு. இதை பாருங்க, அட்ரஸ், கண்ட்ரி, பில் டு ஷிப் டு சோல் டு 3 பர்பஸ் செலக்ட் பண்றோம், 3 அட்ரஸ் கொடுப்போம்.
இந்த பாருங்க இந்த அட்ரஸ் வெறும் ஷிப் டு தான் இங்க கொடுத்துருக்காது. சிஏ ஓகே. சான்ஜோஸ் அட்ரஸ் வந்து வெறும் ஷிப் டு. நியூ இயர்க்கு வந்து பில் டு ஷிப் டு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இது பாருங்க ஓகே சார். பில் டு ஷிப் டு சோல் டு எல்லாமே. ஸோ அந்தந்த ஏரியா வந்து எதுக்கு இருக்கோ அதை நம்ம தான் டிஃபைன் பண்ணறோம். ஓகே. ஓகே இதை சார். அப்டேட் பண்ணணும்னா இதுல போய் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இந்த ப்ரொஃபைல் கிளாஸ் தான் இங்க ஆவரேஜா என்னன்னு அட்டாச் பண்றோம். இதுல இந்த ப்ரொஃபைல் போனீங்கன்னா மோஸ்ட்லி அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டீடைல்ஸ் லோக்கலைசேஷன் பேட்ச்ல வந்துடும். ஒரு பேட்ச் போடுவாங்க. இப்போ யூஎஸ்க்கு நீங்க பண்றீங்கன்னா யூஎஸ்க்குன்னு 1095 கஸ்டமர் சொல்லுவாங்க இல்லையா, சப்ளையர் 1095 சப்ளையர் இருக்கும். அதுக்கேற்ற டீடைல்ஸ் எல்லாமே கேப்சர் ஆயிடும். ஓகே சார். அங்க டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்யூனிகேஷன் அட்ரஸ் மெயில் ஐடி இதுல வந்துருதா, போனு எது பிரைமரி எல்லாம் இதுல போட்டுருவோம். பார்ட்டி ரிலேஷன்ஷிப்னா நீங்களே சிஸ்டர் கன்சர்ன் இருக்கும். இப்ப ரிலையன்ஸ் இருக்குன்னா அவன் 2-3 கம்பெனி வாங்கியிருப்பான். அவன் எல்லாமே ஏன்னா அதுல இருந்து பே பண்ணுவான், இதுல பே பண்ணுவான், அது எல்லாமே நம்ம லிங்க் பண்ணோம் இல்லையா, அது இங்க இருக்கும். டாக்ஸ் ப்ரொஃபைல் ஆஃப் த கஸ்டமர், அலோவ் டாக்ஸ் அப்ளிகபிலிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அவனே கொடுத்துருவான். கஸ்டமரே இப்ப எல்லாமே ஐ வந்துருச்சு இல்லையா, ஐ ரிசீவபிள் அவனே ஃபில் பண்ணிடுவான். அப்படி டாக்ஸ் இருந்ததுன்னா நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இதுல வரும். ஓகே சார். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஒரு நார்மல் கஸ்டமர் கிரியேஷன் தான் இது. இந்த ப்ரொஃபைல் அந்த கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுதான் வந்து எல்லாமே எண்ட் யூசர் லெவல்ல ஒரு இது லெவல்ல ஃப்ளோ போட வேண்டியது. மற்றது எல்லாமே ஸோ இந்த நியூ கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போதே அது கேட்கும்ல சார், ப்ரொஃபைல் அக்கௌண்ட் எல்லாமே அதே கேட்கும். எல்லாமே கேட்கும். இதுல இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல யாரோ டெக்னிக்கல் இது பண்ணியிருக்காங்க. நான் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் போய் காமிக்கிறேன். ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சூப்பர் யூசர் அதுல தான் இங்க வருது இல்லையா. ஸோ இங்க போய் கஸ்டமர் கிரியேட் பண்ணீங்கன்னா கஸ்டமர் ஸ்டாண்டர்ட் இதுல இருக்கும் பாருங்க, கிரியேட். இதோ பாருங்க கிரியேட் பட்டன். இந்த பட்டன் அங்க இல்ல ஏஆர்ல, அதனால ரிசீவ்ல தப்புன்ட்டு இல்ல. ஸோ இங்க இருந்தா போறதால சில பேர் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க இதுல கிரியேட்னா இதுல நீங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். அந்த கைடை பார்த்து அடிஷனாவும் நீங்க ஏதாவது ஆப்ஷனல் ஃபீல்டும் பண்ணலாம். அந்த ஆஸ்ட்ரிக் போட்டதெல்லாம் மேண்டேட்டரி. ஓகே சார். பாருங்க ப்ரொஃபைல் கிளாஸ் டிஃபால்ட். இங்க தான் நீங்க அந்த ஆவரேஜ் நம்ம பார்த்தோம்னா ஆவரேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எல்லாமே ஃபில் ஆயிடும் அங்க நீங்க என்னென்ன இருக்கும். பட் யூ கேன் சேஞ்ச் இட் ஆல்வேஸ். ஓகே. இப்போ கஸ்டமர் பண்ணிடுங்க. ஓகே சார். ஓகே. இப்போ ஓவரால் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி யூசர் ஃபர்ஸ்ட் எடுத்தோட நீங்க யூசர் தான் கிரியேட் பண்ணணும். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாருங்க, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓஆர் இங்க போறீங்க. தேர்ட் ஒன் நோ சார். அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டீங்க நீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓஆர் தெரியுதா? ஆமா சார். போயிட்டு இத பாருங்க, செக்யூரிட்டி யூசர் டிஃபைன். யா இந்த வருதா செக்யூரிட்டி யூசர் டிஃபைன் அவனே கொடுத்துருப்பான் கிளியரா. இங்க போயிட்டு சப்போஸ் என் பேர்ல ஒரு யூசர் கிரியேட் பண்றேன், பிபிஐ ஸ்பேஸ் யூசர், பாஸ்வேர்ட் 2 டைம் அடிக்கணும். நான் வெல்கம்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா திருப்பி நான் ரீநேம் பண்ணணும் இல்லையா. எஸ் சார். ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன வேணும், மெயினா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரே நம்ம கொடுத்துக்கணும். ஏன்னா அப்புறம் ஏதாவது ஆட் பண்ணணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. எஸ் சார். கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். அங்க போய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா அந்த விஷன் ஆபரேஷன் வெல்கம் லாக் அவுட் பண்ணணும். ஓகே. யூசரா லாகின் ஆன். ஓகே சார். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த யூசர் அவன் அதான் அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்கான். இது வந்து சிஸ்டம் டிபிஏவோட ஒர்க். நார்மலா நம்ம வந்து எல்லாத்தையும் தரமாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நான் என்ன கொடுத்தேன், பிபிஐ யூசர் பாஸ்வேர்டு வெல்கம். பாத்தீங்களா, வெல்கம் கொடுக்குறேன். ஓகே. வெல்கம் 1 2 3 புது பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே சார். நீங்க இதுலயே பண்ணீங்கன்னா உங்களே எல்லாம் சேவ் ஆயிடும். ஓகே சார். இந்த பாருங்க, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் நான் ஆட் பண்ணேன். அப்ளிகேஷன் டைரக்டரி ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். அது வந்து இந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்கிறதுக்கு. ஓகே சார். சிம்பிள் தான், ஒன்றும் பிரச்சனை பெருசுல. அந்த மெனுலாம் கேட்டீங்களா, இங்க போய் நீங்க ஆல்டர் பண்ணலாம். ஃபங்க்ஷன் மெனுலாம் நீங்களே எல்லாம் டிசைட் பண்ணலாம். எல்லாமே இருக்கு, பட் ஒன் பை ஒன்னா போகணும். அது வேற இதுல போகணும். ஓகே சார். செக்யூரிட்டி யூசர்
டிஃபைன் இங்க போயிட்டு என்னென்ன மாடியூல் நான் அலோகேட் பண்ணுவேன். உங்களுக்கு என்னென்ன மாடியூல் கொடுத்துருக்காங்க, F11 கண்ட்ரோல் F11 போயிட்டு டிபிஐ யூசர் இல்லையா, கீழே ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்தெந்த மாடல் வேணும். ஜெனரல் லெட்ஜர் யூஎஸ்ஏ ஓகே எங்க இருக்குது, இதோ இருக்கு. அடுத்து ரிசீவபிள் சூப்பர் ஓகே ஓகே சார். விஷன் ஆபரேஷன் சேவ். இது வேண்டாம்னா எண்ட் டேட் பண்ணிடணும். அந்த யூசருக்கு நம்ம எடுக்க போறோம்னா எண்ட் டேட். இப்ப ஜிஎல் நான் எண்ட் டேட் பண்றேன்னா ஜிஎல் வராது. நீங்க எண்ட் டேட் மீன்ஸ் டேட் கரண்ட் டேட் கொடுத்துருமா சார்? கரண்ட் டேட் என்னையில இருந்து அவருக்கு ரிவோக் பண்றோமோ அன்னைக்கு. சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். இன்னும் 10 மினிட்ஸ் நீங்க உங்க டவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் திருப்பி ஒரு லிங்க் அனுப்புறேன். எடுத்துட்டேன் சார். ஒண்ணும் இல்ல சார், டாக்குமெண்ட்ல அவ்வளவுதான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இல்ல, இது கட் ஆக போகுது. இதோ அனுப்புறேன். ஓகே சார். டாக்குமெண்ட் மட்டும் ஒரு தடவை பாக்குறதுக்குனா தியரிட்டிக்கலாவும் நான் இது பண்ணிடுவேன் சார். இல்ல இன்னும் பார்க்க போறீங்களா, பார்க்கணுமா? பார்த்து தியரிட்டிக்கலா வந்து இந்த ஓபன் பண்ணிட்டேன் சார் என் ஸ்கிரீனை. 1 மினிட். இல்ல இது கட் ஆக போகுது. இதோ அனுப்புறேன் இன்னொரு லிங்க். ஓகே சார்.